யூபிஎல் சீசன் தமிழ்நாடு அணிக்காக முதல் ஓவரை வீச வந்திருக்கிறார். தமிழ்நாடு பந்து வீச்சாளர் தயார். அசாம் அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேனா அருண் அண்ட் நான் ஸ்ட்ரைக்கர் பேட்ஸ்மேன் சின்னா தமிழ்நாடு அணிக்காக முதல் ஓவர் போடுறதுக்காக அசாம் அணிக்காக இந்த மேட்சோட முதல் பால் ஒரு நல்ல ஷாட்டிங் அங்க முதல் பாலே 4-2 ஒரு நல்ல ஃபீல்டிங் அங்க ரப்புஜான் கிட்ட இருந்து 2 2 ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ஓடி எடுக்கப்பட்ட ரன்கள் நல்ல 2. ஷாட்டிங் டீம் அசாம் கிட்ட இருந்து. செகண்ட் பால் மீண்டும் ஸ்ட்ரைட்ல ஆடி இருக்காரு. பவர் பிளே ஓவரை யூஸ் பண்ணி ஆடிட்டு இருக்காருங்க. கண்டிப்பா மீண்டும் ஒரு டபுள்ங்க இங்க கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. மூணாவது பால் கேட்சுக்கான வாய்ப்பு எடுத்திருக்காருங்க கீப்பர் ராகுல். இங்க முதல் ஓவர்ல ஒரு விக்கெட்டை பதிவு பண்ணிருக்காரு பவுலர் விக்கி. அருண் தன்னோட விக்கெட் இருந்து வெளியேறாரு. டீம் அசாம்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் விஜய். இந்த ஓவருக்கான 4வது பால் நல்ல பாலுங்க, கிரேட் டாட் பாலுங்க. 5வது பால் மீண்டும் ஒரு டாட் பாலுங்க, அருமையா போட்டிருக்காருங்க பவுலர் விக்கி. இந்த ஓவருக்கான கடைசி பாலுங்க கேட்சுக்கான வாய்ப்பு விக்கெட்டுங்க. இங்க அம்பையர் கிட்ட இருந்து இன்னும் சிக்னல் வரல, பாப்போம். நடுவர் தீர்ப்பு அம்பையர்ஸ் பேசிட்டு சிறப்பாக பந்து வீசியிருக்கிறார். ஒரு கம்ப்ளீட் ஆயிருக்கு. தமிழ்நாடு அணிக்காக இரண்டாவது பவுலர் சுரேஷ் மேக்ஸ்வெல் அணியோட கேப்டன். இவரோட முதல் பால் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் சின்னா. ஒரு முதல் பாலே ஒரு சுற்றிட்டான நல்ல ஷாட்ங்க இங்க. பட் ஃபீல்டர் இருக்காங்க, தடுத்திருக்காருங்க அங்க ரகு. நல்ல ஸ்டாப், பட் இருந்தாலும் இங்க 2 ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. இவருக்கான 2வது பால் நல்ல ஒரு பிளேங்க, ஒரு சிங்கிள் மட்டுமே. 3rd பால் ஸ்ட்ரைக்ல விஜய். ஒரு ஷாட்டுக்கான சுத்தல், பட் பால் பீட் ஆகல, டாட் பால். 4th பால் ஃபுல் டாஸ் பாலுங்க, கேப்ல ஆடி இருக்காரு, பட் நல்ல ஒரு ஃபீல்டிங்க, சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல சின்னா. இன்னும் ஒரு சென்சிபிளான பிளே. 2-1 ஃபீல்டரே இல்லைங்க, ஓடி எடுக்கப்பட்ட ரன்கள் 2 ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நல்ல ஒரு ரன்னிங்க பேட்ஸ்மேன் கிட்ட. ஒருக்கான நெக்ஸ்ட் பால் இன்னும் ஒரு சுவிட்சுக்கான ட்ரை, நல்ல பிளேங்க. ஃபீல்டர் காலை வச்சு தடுக்க பார்த்தாரு, தானா ஒரு 4 ரன்னுங்க இங்க. முதல் பவுண்டரியை தன்னோட டீமுக்காக பதிவு பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன் சின்னா. இதோட இந்த ஓவர் இங்க கம்ப்ளீட் ஆயிருக்கு. 2 ஓவர் முடிவுல 14 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் அசாம். 3வது ஓவர் போட மீண்டும் மிக்கி. ஃபர்ஸ்ட் பால் நல்ல சென்சிபிளான பிளேங்க அங்க. ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு, பட் இருந்தாலும் இங்கே ஒரு சிங்கிள் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த ஓவருக்கான செகண்ட் பால் வைடுங்க. 3rd பால் ரீபால் நல்ல டாட் பாலுங்க இங்க, நல்ல கம்பேக். நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க, ஒரு சிங்கிளுக்கான வாய்ப்பு மட்டுமே ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல விஜய். நெக்ஸ்ட் பால் ரீபால் நல்ல பிளேங்க, ஆடி இருக்காரு. நல்ல த்ரோங்க, நல்ல ஒரு அருமையான த்ரோங்க இங்க சுரேஷ் மேக்ஸ்வெல் அவர்கிட்ட இருந்து. இங்க ஒரு சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் போல்டுக்கான வாய்ப்பு, போல்டுங்க. இன்சைட் எட்ஜ் பாலை தட்ட பார்த்தாரு, பட் இருந்தாலும் ஸ்டிக்கில் அடிச்சிருக்கு. இங்க சின்ன தன்னோட விக்கெட் இருந்து வெளியேறிட்டு இருக்காரு. அசாம் அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் விக்கி ஸ்ட்ரைக்ல. ஓவருக்கான நெக்ஸ்ட் பால் விக்கி டு விக்கி. நல்ல ஒரு சென்சிபிளான பிளே, ஃபார்வர்ட் ஃபீல்டர் கையிலேயே தட்டிட்டு இங்க ஒரு சிங்கிள் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இதோட இந்த ஓவரும் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. 3 ஓவர் முடிவில் 20 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அசாம் 2 விக்கெட் இழந்திருக்காங்க. 4வது ஓவரை போடுறதுக்காக சுரேஷ் மேக்ஸ்வெல் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் விக்கி. 4வது முதல் பால் ஒரு அருமையான டாட் பால். செகண்ட் பால் நல்ல பிளேங்க இங்க, மட்டுமே. 3வது பால் ஸ்ட்ரைக்ல விஜய். சென்சிபிளான பிளே, எக்ஸைட் ஆடி இருக்காரு, ஃபீல்டர் இல்ல. 1-2 ஆகுமா இங்க? இல்லைங்க, சிங்கிள் மட்டும் தாங்க. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல விக்கி. சுவிட்சுக்கான ட்ரை, நன்றாக வீசப்பட்ட பால். நெக்ஸ்ட் பால் ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு, சின்ன தடுமாற்றம். அதை யூஸ் பண்ணி காத்து ஆஃப் சைட் திசையில விண்டை யூஸ் பண்ணி அண்ணா கண்டிப்பா இங்க பவுண்டரிக்கான வாய்ப்பு அதிகம். பார்ப்போம்.
ஓவருக்கான நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல விஜய். ஒரு நல்ல ஷாட்டுங்க இங்க பின்னாடி நன்றாக ஃபீல்டர் இல்ல. அடிக்கப்பட்ட ஒரு பந்து 4 பவுண்டரிக்கான போகுமா? வாய்ப்பு கிடைக்குமா? 4 ஓட்டங்கள். பவுண்டரிங்க. நன்றாக அடிக்கப்பட்ட பந்து. விஜய் தன்னோட பவுண்டரிய இங்க பதிவு பண்ணியிருக்காரு. நல்ல ஷாட்டுங்க. 4 நிலையில் அணியின் எண்ணிக்கை ஓவர் இங்க 28. கம்ப்ளீட் ஆயிருக்கு. 4 ஓவர் முடியல. 27 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காங்க டீம் அஸ்ஸாம். 5வது ஓவர் போடுறதுக்காக பவுலர் சண்முகராஜ், ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் விக்கி. ஓவருக்கான முதல் பால். சாரிங்க, ஒரு சின்ன தடுமாற்றம், பேட்ஸ்மேன் ரெடி ஆகல. முதல் பால் நல்ல பாலுங்க, நல்ல ஷாட்டுங்க. நன்றாக ஒரு கேட்சுக்கான அடிக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு பந்து. விக்கெட் எடுத்திருக்காருங்க. ஆகிவிட்டது. ஃபீல்டர் அப்புஜான் ஒரு நல்ல கேட்ச். விக்கி ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில தன்னோட விக்கெட் இருந்து வெளியேறாரு. சென்னை மாறி அவர்கள் களத்தில் இருக்கிறார். அஸ்ஸாம் அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் மாறி, ஸ்ட்ரைக்ல. ஓவருக்கான 2வது பால். மீண்டும் ஒரு கேட்சுக்கான வாய்ப்பு இல்லைங்க. ஃபீல்டர் தடுமாறி கீழே விழுந்திருக்காரு. கேட்ச் கண்டிப்பா மிஸ் ஆயிருக்கு. இது ஒரு சிங்கிள் மட்டுமே. சென்னை ஓவருக்கான 3வது பால். விஜய் ஸ்ட்ரைக்ல. கேட்சுக்கான வாய்ப்பு இல்லைங்க. நல்ல சிறந்த முறையில் ஒரு ஓட்டம் மாறியிடமிருந்து இங்க சிங்கிள் மட்டுமே. 4th பால். ஒரு நல்ல ஷாட்டுங்க. சென்னை மாறி நன்றாக அடிக்கப்பட்ட ஒரு பந்து. 4 ரன்கள் போகுமா? நல்ல ஃபீல்டர் கையிடம் போய்விட்டது. 2 ரன்கள் ஓட்டங்கள் எதிர்பார்க்கப்பட்டது. 3வது எதிர்பார்க்க வரலாமா? மாறி டாப் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல மீண்டும் மாறி. கேட்சுக்கான வாய்ப்பு இல்லைங்க. இது ஒரு சிங்கிளோட இந்த பால் வீசப்பட்ட ஒரு பந்து. ஓவருக்கான கடைசி பால். ஸ்ட்ரைக்ல விஜய். நன்றாக வீசப்பட்ட ஒரு பந்து. திசையில கேப்ல ஆடி இருக்காரு. 2ஆம் ஆறுமா? 2வது ரனுக்கான முயற்சியா இல்லைங்க, ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் மட்டுமே. நல்ல ஒரு ஃபீல்டிங். நல்ல முறையில் இந்த ஓவரை போட்டிருக்காரு, எந்த விதமான எக்ஸ்ட்ராஸும் இல்லாம. இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. தமிழ்நாடு அணிக்காக கடைசி ஓவரை போடுறதுக்காக தனா, ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் விஜய். இந்த ஓவரோட முதல் பால். நல்ல பாலுங்க. பேட்ஸ்மேன் விலகிறத பார்த்தா டாட் பால். செகண்ட் பால் உடைச்சு போட்டிருக்காரு. கேட்சுக்கான வாய்ப்பு. நல்ல ஒரு முயற்சி. கிரேட் எஃபர்ட்ங்க, கண்டிப்பா பாராட்டணுங்க. கேட்ச் எடுத்திருந்தா நரேஷ் கிட்ட இருந்து டோர்னமெண்ட் அவார்டு உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். நல்ல ஸ்டாப்பிங், சிங்கிள் மட்டுமே. தேர்ட் பால். இந்த ஒரு கேட்சுக்கான வாய்ப்பு இந்த முறை எடுப்பாங்க கண்டிப்பா. சென்னை மாறி தனது விக்கெட்டை கேட்ச் என்ற முறையில் எழுந்திருக்கிறார். கேட்ச் எடுத்திருக்காரு. இங்க மாறி தன்னோட விக்கெட்ல இருந்து வெளியேறாரு. அஸ்ஸாம் அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் பீட்டா, ஸ்ட்ரைக்ல. இந்த ஓவருக்கான நெக்ஸ்ட் பால் உடைச்சு போட்டிருக்காரு. நல்ல பாலுங்க. பட் இருந்தாலும் இங்க நிக்க வச்சு ஓடி இருக்காங்க. கண்டிப்பா விக்கெட்டுக்கான வாய்ப்பு. வந்த பால்லையே நிக்க வச்சு ஓடி அவரோட விக்கெட் எடுத்திருக்காங்க. இங்க பீட்டா ரன் அவுட் முறையில் வெளியேறாரு. அஸ்ஸாம் அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் அரவிந்த், நான் ஸ்ட்ரைக் ரன்ல. இந்த ஓவருக்கான 5வது பால். ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் விஜய். நல்ல பாலுங்க. ஸ்டிக் மேல போட்டிருக்காரு. டாட் பாலுங்க. அருமையான ஒரு ஓவரை போட்டுட்டு இருக்காரு கடைசி நேரத்துல. இங்க பவுலர் தானா. இந்த இன்னிங்ஸோட கடைசி பால். ஸ்ட்ரைக்ல விஜய். நல்ல பாலுங்க. நல்ல கேப். எதிர்பார்த்த ஷாட். கடைசி பால்ல ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு விஜய் கிட்ட. மீண்டும் ஒரு பவுண்டரி. இதோட இந்த முதல் இன்னிங்ஸ் இங்க கம்ப்ளீட் ஆகுது. 6 ஓவர் முடிவுல 38 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. அஸ்ஸாம் இஸ் தமிழ்நாடுக்கான செகண்ட் இன்னிங்ஸ். ஸ்ட்ரைக்ல விக்கி அண்ட் ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறது அருண். முதல் பால் சுஜித்கான ட்ரை. பந்து நான் ஸ்ட்ரைக் ரன்ல பவுலர் செகண்ட் பால். நல்ல பாலுங்க. நல்ல கட்டு முறையில போட்டுட்டு இருக்காரு. மீண்டும் ஒரு டாட் பால். தேர்ட் பால். நல்ல ஷாட். ஃபீல்டர் கிட்ட ஒரு சின்ன மிஸ் ஃபீல்டுங்க. நல்ல ஒரு பவுண்டரியோட தொடங்கி இருக்காருங்க. ஃபோர்த் பால். நல்ல பிளேங்க. ஃபீல்டர் வெளியே கொடுத்துட்டு ஒரு சிங்கிள் ஓடி கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் பால். போல்டுங்க. அருமையான பந்து. ஃபேஸ் பண்ண முத பால்லே தமிழ்நாடு அணியினர் தன் முதல் விக்கெட்டை எடுக்கிறார். ஒரு நல்ல பவுலிங் இங்க. அணிக்காக மிக சிறப்பாக பந்து வீசி தமிழ்நாடு அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் சுரேஷ் மேக்ஸ்வெல், ஸ்ட்ரைக்ல. நெக்ஸ்ட் பால். கிரேட் பால். நல்ல பிளே. பால் பார்த்து சென்சிபிளா ஆடி இருக்காரு. ஒரு விக்கெட் மட்டுமே. இதோட இந்த ஓவர் இங்க கம்ப்ளீட் ஆயிருக்கு. முதல் ஓவர் முடிவுல 6 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காங்க டீம் தமிழ்நாடு. டீம் அஸ்ஸாம்காக 2வது ஓவர் வீசுறதுக்காக பவுலர் சின்னா, ஸ்ட்ரைக்ல மேக்ஸ்வெல். ஃபர்ஸ்ட் பால் ஓடி மணிக்கடித்திருக்கிறார். சுஜித் முறை ஆடி இருக்காரு. சுரேஷ் ஓடி எடுக்கப்பட்ட ரன்கள். 2வது ரன்னுக்கான முயற்சி ஓடி கம்ப்ளீட் பண்ணிருக்காங்கங்க. முதல் பாலே ஒரு 2 ரன்னோட தொடங்கி இருக்காங்க இந்த ஓவரை. ஓவருக்கான செகண்ட் பால்.
நல்ல பிளே கேப் ஆடி இருக்காருங்க கவர்ல. கண்டிப்பா 4க்கான வாய்ப்புங்க. 4 பவுண்டரிங்க. மிக சிறந்த மட்டையாளர் முதல் வேளச்சேரி பவுண்டரியை சுரேஷ் இங்க பதிவு பண்ணியிருக்காரு. அணிக்காக பேட்ஸ்மேன் சிறப்பாக சுரேஷ். விளையாடிக் கொண்டிருக்கிறார். ஓவருக்கான தேர்ட் பால். இன்னும் நல்ல பிளே, நல்ல ஸ்டாப்புங்க. ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு. நல்ல த்ரோங்க. டைரக்ட் ஹிட்டுங்க இங்க சின்ன கிட்ட இருந்து. பேட்ஸ்மேன் விக்கி தன்னோட விக்கெட் இருந்து வெளியேறாரு ரன் அவுட் முறையில. நல்ல த்ரோங்க இங்க, அருமையான த்ரோ சின்ன கிட்ட இருந்து. தமிழ்நாடு அன்னைக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ராகுல். நான் ஸ்ட்ரைக்கர் எண்ட்ல ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் சுரேஷ் மேக்ஸ்வெல். ஓவருக்கான நெக்ஸ்ட் பால். நல்ல பாலுங்க. மிக சிறப்பான ஒரு பந்து வீச்சு. டாட் பால். நல்ல கம்பேக் கொடுத்திருக்காரு பவுலர் சின்ன. நெக்ஸ்ட் பால். நல்ல பிளேங்க. 2-4 ஓடி எடுக்கப்பட்ட ரன்கள் 2 ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் பால். அருமை நண்பர் அருமையாக மடக்கி அடித்திருக்கிறார். ஒரு சிங்கிள் மட்டுமே. இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. 2 ஓவர் முடிவில் 15 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் தமிழ்நாடு. அசாம் அணிக்காக மீண்டும் நெக்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக அருண் அண்ட் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் சுரேஷ் மேக்ஸ்வெல். இந்த ஓவருக்கான ஃபர்ஸ்ட் பால். நல்ல சென்சிபிளா அடித்திருக்கிறார். 1-2 பார்ப்போம். ஒரு நல்ல ஸ்டாப்புங்க விக்கி கிட்ட இருந்து. இந்த ஓவருக்கான மிஸ்ஃபீல்டு. மீண்டும் மிஸ்ஃபீல்டுங்க. 1-2 மாறி இருக்குங்க. பேக்கப் ஃபீல்டர் மிஸ் பண்ணதால. இந்த ஓவருக்கான செகண்ட் பால். அருண் டு சுரேஷ். அருமையான அடி. 2-4 கனெக்ட்டுங்க. 4க்கான வாய்ப்பா இல்லங்க, தடுத்திருக்காருங்க. சார் பாருங்க சார், அம்பையர் சார் பாருங்க. ஒரு சின்ன டவுட்டுங்க. லைன் அம்பையர் பார்க்க போயிருக்காங்க. இது 2 இல்ல 4ன்றத 2 லைன் அம்பையர் கன்ஃபார்ம் பண்ணி 2 ரன் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் பால். நல்ல பிளேயிங்க. மீண்டும் அவர் நல்ல ஸ்டாப் அங்க அரவிந்த். பட் இருந்தாலுமே இங்க 2 ரன் ஓடி கம்ப்ளீட் பண்றாங்க பேட்ஸ்மேன். நல்ல பிளே கொடுத்துட்டு இருக்காருங்க சுரேஷ் மேக்ஸ்வெல் அவர்கள். நெக்ஸ்ட் பால். நல்ல பாலுங்க. சிறப்பான பந்து வீச்சு. இது ஒரு டாட் பாலா மாறி இருக்கு. நெக்ஸ்ட் பால். நல்ல பிளே. நல்ல ஒரு ஸ்டாப்புங்க இங்க ஃபீல்டர் குமார் அவர்கள் கிட்ட இருந்து. மீண்டும் ஒரு சிங்கிள் மட்டுமே. ஓவரோட கடைசி பால். ஸ்ட்ரைக்ல ராகுல். லாஸ்ட் பால். மீண்டும் ஒரு ரீபாலா. மீண்டும் ஒரு வைடுங்க. மீண்டும் ஒரு ரீபால். டாட் பாலுங்க. இதோட இந்த ஓவர் இங்க கம்ப்ளீட் ஆயிருக்கு. 3 ஓவர் முடிவுல 24 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காங்க டீம் தமிழ்நாடு. அசாம் அணிக்காக 4வது ஓவர் போடுறதுக்காக பவுலர் ஜீவா. அடுத்த 18 பால்ல 15 ரன் அடிச்சா தமிழ்நாடு வெற்றி. டிஃபெண்ட் பண்ணா அசாம் வெற்றி. இந்த ஓவரோட முதல் பால். ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் சுரேஷ் மேக்ஸ்வெல். ஃபுல் டாஸ் பாலுங்க. போட்டு கொடுத்திருக்காரு. ஒரு பவுண்டரிக்கான வாய்ப்பு அமையுமா? இல்லங்க. நல்ல ஸ்டாப்புங்க ஃபீல்டர் விக்கி கிட்ட இருந்து. 4 தடுத்து நிறுத்தியிருக்கிறார். பட் இங்க ஃபீல்டர் கிட்ட இருந்து மிஸ் ஃபீல்டுங்க. சிறப்பான ஓட்டம், ஒரு சிறந்த ஓட்டம். ஓடி எடுக்கப்பட்ட ரன் தடவிட்டே இருந்து மிஸ் பண்ணிருக்காங்க. 3 ஓவருக்கான 2வது பால். ஸ்ட்ரைக்ல ராகுல். நல்ல ஒரு பிளேங்க. சும்மா அப்படியே ஒரு சிறந்த மட்டையாளர் சுரேஷ் ஒரு சிங்கிள ஓடி கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. ஸ்ட்ரைக்ல மீண்டும் சுரேஷ். நெக்ஸ்ட் பால். நல்ல டாட் பாலுங்க இங்க. நெக்ஸ்ட் பால். ஸ்ட்ரைக்ல மீண்டும் சுரேஷ். நல்ல பிளேங்க. இந்த முறை 4-2 காத்துக்கே இழுத்துட்டு போமா பவுண்டரிக்கு. இல்லங்க, தடுத்திருக்காருங்க ஃபீல்டர் முருகா. ஓடி எடுக்கப்பட்ட ரன்கள் 2 ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் பால். நல்ல கட்டர் பாலுங்க. அருமையான டாட் பாலுங்க இங்க பவுலர் ஜீவா கிட்ட இருந்து. நெக்ஸ்ட் பால். மீண்டும் ஜீவா டு சுரேஷ். நல்ல ஒரு பிளேயிங் சென்சிபிளா ஆடி இருக்காரு கவர் திசையில. ஃபீல்டர் கிட்ட தடுமாற்றம். மீண்டும் 1-2 ஆகுதுங்க. மிஸ் ஃபீல்டிங் தாங்க இந்த மேட்சோட பெரிய மைனஸ் அமைஞ்சிருக்கு அசாம் டீமுக்கு. இதோட இந்த ஓவரும் இங்க கம்ப்ளீட் ஆயிருக்கு. 4 ஓவர் முடிவுல 32 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காங்க டீம் தமிழ்நாடு. ஓவர் போடுறதுக்கு மீண்டும் மாறி சென்னை மாறி ராகுல். ஓவரோட முதல் பால். நல்ல பாலுங்க. மடிக்கு அடிக்கப்பட்ட பந்து. 1-2 சிங்கிள ஓடி கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ஓவருக்கான 2வது பால். ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் சுரேஷ். சுவிட்சுக்கான ட்ரை. தேர்ட் பால். நல்ல பிளேங்க. ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. இருந்தாலும் ஒரு நல்ல த்ரோ இல்ல. சாரிங்க, ஸ்டிக்ல படல. பட்டிருந்தா ரன் அவுட் வாய்ப்பு. மீண்டும் ஒரு சிங்கிளுங்க இங்க. 4வது பால்.
இந்த மடை கடத்திருக்கிறார். 1 2 1. மீண்டும் ஒரு சிங்கிள் இங்க. வேளச்சேரி சுரேஷ் ஓவருக்கான 5வது பால். நல்ல பிளேங்க. மிக அருமையாக மடை கடத்திருக்கிறார். 1 2. மிஸ்ஃபீல்டுங்க அங்க. தவறவிட்ட பந்து 2 மாறி இருக்கிறது, 3 மாறி இருக்கிறது. 3 ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கங்க. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல ராகுல். நல்ல பிளே. தமிழ்நாடு அணியை வெற்றி பெற்று விட்டார்கள். ஈஸியா வின் சிறந்த மட்டையாளர் விருதை வேளச்சேரி சுரேஷ் அவர்கள் தட்டி செல்கிறார். தமிழ்நாடு ஒரு சிறந்த